ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு காரசாரமான மீன் மசாலா கொடுத்து ஒரு மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எப்போவும் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மசாலா கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சீரகம், அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக சக்தி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட அரை டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு இந்த மாதிரி சாறு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு முட்டையை உடச்சி அதோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இது நம்ம சேர்க்கும்போது மீன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் மஞ்சக்கருவுமே சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துருங்க. நல்லா பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நான் கடல் வவ்வால் மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவுகள் எல்லாமே 1 கிலோ மீனுக்கு உண்டான அளவுகள். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மசாலாவை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இதில் இந்த மசாலாவை எடுத்து இந்த மீனில் நல்லா இதை அப்ளை பண்ணிக்கோங்க. சைடில், ஓரத்தில், எல்லா இடத்துலையுமே இதை நல்லா இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா மீன்களையுமே நீங்கள் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் சைடில் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுத்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மீன்களையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் போல் நான் ஊற வச்சுக்கிறேன். உடனே பொரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது 15 நிமிஷத்தில் ஃப்ரீசரில் வச்சோம்னா மசாலா எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். பொரிக்கும்போது நல்லா மசாலாலாம் உள்ளே சார்ந்து நல்லாயிருக்கும். இப்போ 15 நிமிஷம் கழித்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி இதில் ஒவ்வொரு துண்டுகளையாக நீங்கள் போட்டு இதை போட்டு பொரித்து எடுத்துருங்க மீனை. இப்போ இது ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறு சைடு இது திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் மீன் போட்டதும் உடனே திருப்பி விடக்கூடாது, மசாலா எல்லாமே உதிர்ந்துடும். போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி தூவி விட்டுங்க. தூவி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் வருங்க. இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீனோடு சேர்த்து சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் மசாலா கொடுத்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.